திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் மழைநீர் வடியாமல் தேங்குவதற்கு முந்தைய திமுக ஆட்சிதான் காரணம் என மாநில நிதி மற்றும் பொதுத்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் மட்டும் வெள்ள நீர் வடியாமல் 6 அடிக்கு தேங்கி நிற்கிறது. இதனால் அங்குள்ள பெரியார் நகர், கன்னிகாபுரம், முத்தமிழ் நகர், சுவதேசி நகர் மக்களுக்கு இன்னும் மின்சார விநியோகம் சீராக இல்லை. 40 நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்து அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திருநின்றவூர் வீட்டுமனை திட்டம் காரணமாகத்தான் திருநின்றவூர் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கி அங்கு வசிப்பவர்களுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு திருநின்றவூர் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளான பெரியார் நகர், முத்தமிழ் நகர், கன்னிகாபுரம் மற்றும் சுதேசி நகர் ஆகிய பகுதிகளில் 2467 ஆக்கிரமிப்புகளில் 1006 பேருக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஏரியின் ஒரு பகுதியிலேயே இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளதால் பெருமழை காலங்களில் வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்வது வாடிக்கையாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்நிலைகளை பாதுகாக்காமல் முந்தைய திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற அரசாணைகளை பிறப்பித்ததன் விளைவாகத்தான் நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியிருப்புதாரர்களிடம் கலந்து பேசி விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமலும் தேங்கியுள்ள மழைநீர் கணிசமாக குறையும்படியும் மதகுகள் வழியாக தேவையான தண்ணீரை வெளியேற்ற தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், இது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் மழைநீர் வடியாமல் தேங்குவதற்கு முந்தைய திமுக ஆட்சிதான் காரணம் என மாநில நிதி மற்றும் பொதுத்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம்